திரும்ப பயன்படுத்துறீங்களோ அந்த வார்த்தை தான் உங்களோட வாழ்க்கை. நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு நாளைக்கு நம்ம எல்லாரும் ஆண்களை பொறுத்தளவுக்கு 10,000 வார்த்தை பேசுறோம், பெண்களை பொறுத்தளவுக்கு 12,000 வார்த்தைகள் பேசுறாங்க. இந்த 10,000 வார்த்தையிலையும் 12,000 வார்த்தையிலையும் 60% எதை பற்றி நீங்கள் பேசுகிறீர்களோ அதுதான் உங்களோட வாழ்க்கையோட வேல்யூ, மதிப்பே. 60% எதை பத்தி பேசணும்? சொதப்பிருச்சு, மொக்கையாயிருச்சு, குழப்பிருச்சு, ஏன் தான் எனக்கு வருதோ வந்து வாச்சதே அப்படி, நம்ம கட்டி கொண்டதே வந்து உங்க வீடு அப்படி அப்படின்னு நம்ம பேசக்கூடிய வார்த்தை சொந்த காசுலயே நமக்கு சூனிய வைக்கிற மாதிரி. என்ன செய்யுது நமக்கே தெரியாம தடைகளை உருவாக்கிட்டே இருக்கும். என்னது? நம்ம பயன்படுத்தக்கூடிய எதிர்மறை வார்த்தைகள் தான். இதே ஆப்போசிட்ல பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் மாற்றத்தை ஏற்படுத்தும். அதுல ஒரு தமிழ்நாட்டிலேயே அதிகபட்சமா மாற்றத்தை ஏற்படுத்துற ஒரு வார்த்தை தான் வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்கிற வார்த்தையும் கூட. சோ உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அறிவியல் பூர்வமா என்ன சொல்றாங்க? பைபிளோட முதல் லைன் சொன்னதான் அறிவியலும் சொல்லுது. பைபிளோட முதல் லைன் என்ன? யாராவது இருக்கீங்களா கிறிஸ்துவ நண்பர்கள்? அவர் கை தூக்க மாட்டார். ஏன் தூக்கலினா தெரியாது, நிறைய பேருக்கு தெரியாமே பரவாயில்ல. சோ நானும் கிறிஸ்தவன் சொல்லிக்கலாம். நான் பொட்டு வச்சிருந்தா நானும் கிறிஸ்தவன் தான், பொட்டு வைக்கலனா நாளைக்கு இஸ்லாம் தான். எல்லா மதமும் சொல்லக்கூடிய விஷயத்துல பைபிள்ல முதல் லைன் வார்த்தைகள் இருந்து தேவன் உருவாகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பைபிளோட முதல் லைன் இதுதான். அதாவது வார்த்தையில் இருந்தா கடவுளே உருவாகிறாரு. நீங்க கடவுளை உருவாக்க வேண்டாம், வரக்கூடிய வாடிக்கையாளர் திருப்தியை உருவாக்குங்க. அது உருவாக்கக்கூடிய இடம் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தான். சோ நீங்க எந்த வார்த்தையை திரும்ப 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 பயன்படுத்திட்டே இருக்கீங்களோ அது பேர் தான் பிராண்டிங்னு சொல்லுவாங்க. எந்த வார்த்தையை திரும்ப 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 பயன்படுத்துறீங்களோ அந்த வார்த்தைய பிராண்டிங்னு சொல்லுவாங்க. வாஷிங் பவுடர் நிர்மா, அந்த அம்மாவை யாராவது பாத்திருக்கீங்களா? அந்த ப்ராடக்ட் யாராவது யூஸ் பண்றாங்கன்னா சத்தியமே அந்த ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணது இல்லைங்க அப்படிங்கும். ஆனா வாஷிங் பவுடர்னா நிர்மான்னு தான் சொல்றோம். அவங்க உங்களுக்கே தெரியாம உங்களுக்குள்ள போய் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. என்னன்னு? வாஷிங் பவுடர்னா நீ நிர்மான்னு தான் சொல்லணும் அப்படின்ட்டு. இது பேர் தான் பிராண்டிங். சரிங்களா? தமிழ்நாடு பொறுத்த அளவுக்கு அம்மானா யாரு? ஜெயலலிதா. நமக்கு சோறு போட்ட ஆத்தா இல்ல, நமக்கு சோறு போட்ட ஆத்தா அம்மா இல்ல. தமிழனா பிறந்தவன் முதல்ல உச்சரிக்கக்கூடிய வார்த்தை என்ன? அம்மா. அது இல்ல. யாரு? அவங்க. சரிங்களா? அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படிங்கறதெல்லாம் இங்க ஆராய்ச்சி பண்ண வரல. ஆனா அவங்க பேருக்கு அவங்களோட உருவாக்கி போயிருக்காங்க பாத்தீங்களா? இது எதனால? திரும்ப திரும்ப அவங்க பேசுனதுனால. ஒரு சைடுல பேர் பிராண்டிங், ஒரு சைடுல பேரார்வத்துல வந்ததுதான். ஓகேங்களா? உங்களை பொறுத்தளவுக்கு நீங்க எந்த வார்த்தை வெளிப்படுத்துறீங்களோ அதான் பிராண்டிங். எப்படி வாஷிங் பவுடர்னா நிர்மாணிங்களோ, அம்மானா ஜெயலலிதா அவர்களை சொன்னீங்களோ அதே மாதிரிதான் உங்களைனா உங்க நண்பர்கள் என்ன சொல்லுவாங்க? இவன் எப்பவுமே மொக்கானுங்க அப்படிங்கிறாங்களா? இவன் எப்பவுமே சூப்பருங்க, அருமையா இருப்பாங்க, பிரைட்டா இருப்பாங்க, கான்பிடண்டா பேசுவாங்க, என்னவோ தெரியலைங்க, இவர் இருந்தா அவன் காமெடி பீஸ் இல்லையா, இவர் இருந்தா சந்தோஷமா இருப்பானுங்க அப்படிங்கிற உணர்வு உங்களுக்குள்ள ஒரு பிராண்டிங் நீங்க உருவாக்கி வச்சிருக்கீங்கல்ல, அந்த பிராண்டிங் நேர்மறையா இருக்கா எதிர்மறையா இருக்கான்னு பாருங்க. எதிர்மறையா இருந்தா இன்னையிலிருந்து அதை திருப்புங்க, நேர்மறையா இருந்தா அதை அதிகப்படுத்துங்க. இது பேரு தான் பேசிக்கலி மனப்பான்மைன்னு சொல்றோம். இந்த மனப்பான்மைக்கு சுத்தி எத்தனை பேர் இருக்காங்கன்னா ஒவ்வொரு மனிதர்களை சுத்தி 8 பேர் இருக்கிறதா கடவுள் சொல்லிட்டு இருக்காங்க. கடவுளுங்கிறவங்க ஒவ்வொரு மனுஷனை சுத்தி 8 பேர் இருக்காங்க. என்ன சுத்தி 8 பேர் இருக்காங்க. அவங்க 8 தேவதைகள் சொல்லலாம், 8 சித்தர்கள் சொல்லலாம், அசத்துக்கு பாலர்கள் சொல்லலாம், 8 திசைகள் சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனா ஒவ்வொரு நபரையும் சுத்தி 8 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த 8 பேர் ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. என்ன வேலை தெரியுங்களா? எதை சொன்னாலும் ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, ததாஸ்து அப்படின்னு. நீங்க எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லணும்னு வச்சுக்கோங்க. இந்த 8 பேர் என்ன சுத்தி ஆமாயா 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 அப்படிங்குவாங்க. இதே சைடுல இங்க வேற ஒருத்தர் திட்டம்னு வைங்க, நீ எல்லாம் ஒண்ணுத்துக்குமே ஆக மாட்டா அப்படிங்க ஒருத்தர் திட்டம்னா 8 பேர் சுத்தி இருந்து என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? ஆமாயா ஆமாயா ஆமாயாவாங்க. ஏன் அப்படின்னா நீ சொல்றது அப்படியே ஆகட்டுங்கிற அர்த்தம் தான் அது. யாருக்கு? உங்களை திட்டுனாலும் உங்களை பாராட்டினாலும் உங்களுக்கு ஏற்படுதோ இல்லையோ எனக்கு ஏற்படும். ஆகையால் அன்பு அன்பர்களே தயவு செஞ்சு வார்த்தையை வெளியிடும் போது கவனிங்க, வார்த்தை தான் வாழ்க்கை. உங்க வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்றால் வார்த்தையை மாற்றுங்கள். வார்த்தையை மாற்றினாலே வாழ்க்கையை 100% மாற்றிக்கொள்ள முடியும். என் வாழ்க்கையை நான் மாற்றுறதுக்கு மிக முக்கியமான காரணம் வார்த்தை தான். 13 வருஷத்துக்கு முன்னாடி 850 ரூபாய் சம்பளம். இப்ப எனக்கு இப்ப பேசிட்டு இருக்கும் போது ஆன்லைன்ல என்னோட ப்ராடக்ட் யாராவது வாங்கியிருப்பாங்க, என்னோட புக்ஸோ சிடியோ என்னோட ப்ராடக்ட் வாங்கியிருப்பாங்க. அந்த அமௌண்ட் என் அக்கௌண்ட்ல வந்து. இதை ஏன் சொல்றேன்னா, போன டைம் ஊட்டியில
உங்களோட சக்சஸ் ஆன பீப்புள் சொல்லிட்டு போய் மொபைல் எடுத்து பார்க்கும்போது 8000 ரூபாய் அமௌண்ட் எனக்கு கிரெடிட் ஆயிருச்சு. 45 நிமிஷம் தான் பேசணும், அந்த கேப்ல கிரெடிட் ஆயிருச்சு. சோ அதுக்கு காரணம் என்னன்னா வார்த்தை தான். உங்களோட வாழ்க்கையை நீங்க மாற்றணும்னா வார்த்தையை சரியான விதத்துல பயன்படுத்துங்க. அது எங்கேயாக இருந்தாலும் சரி, வார்த்தையை தவற விட்டால் வாழ்க்கையை தவற விடுவீர்கள். இப்போ உங்க வாழ்க்கை ஜீரோவாக இருந்தாலும் சரி, இனிமேல் வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை உற்சாகமான, தன்னம்பிக்கையான, புத்துணர்ச்சியான, மாற்றங்களை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை வெளிப்படுத்திட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ளேயும் அந்த மாற்றங்கள் ஏற்படும். சோ மனப்பான்மைங்கிறது எனக்காக இவங்களை மாத்தணும் அப்படின்னு மாற்ற முடியாது, இவங்களுக்காக நான் என்ன மாத்திக்கணும் அப்படிங்கறத மனப்பான்மையே. உங்க அத்தனை பேர்த்தையும் நான் மாத்தணும்னு ஆசைப்படக்கூடாது. இவங்களுக்கு என்ன தெரியுமோ அதுக்கு நாம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். சோ உங்க கூட இருக்கிறவங்களுக்கு வந்து ஒருத்தங்களுக்கு கொஞ்சம் கேட்கும் திறனும் ஒரு அறிவு திறனும் கம்மியாக இருக்கலாம். அது அவங்களோட தவறு அல்ல, அவங்களுக்கு புரிய வைக்காம இருக்கக்கூடியது நமது தவறு அப்படின்னு நமக்கு நாமே சுய பொறுப்புணர்வை யாரை எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு நல்ல மனப்பான்மை ஏற்படும். அந்த நல்ல மனப்பான்மை உங்க வாழ்க்கையே ஏற்படுத்தும். சோ ஆகையால் மனப்பான்மையை மேம்படுத்த நீங்க பண்ண வேண்டியது வார்த்தைகளை மாற்றுங்கள். வாழ்க்கையை சத்தியமா மாற்ற முடியும். நான் என்ன உற்சாகப்படுத்துறதுக்கு எப்பவுமே ஒரு சென்டென்ஸ் வார்த்தையை பயன்படுத்தும். எனக்கு நானே கொடுத்திருக்கக்கூடிய சுய ஆலோசனை. இப்ப நான் உங்களுக்கு ஆலோசனை கொடுத்திருக்க மாதிரி எனக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குறேன். அதுக்கு தன்னம்பிக்கையா நான் பயன்படுத்திருக்கக்கூடிய ஒரு ஆலோசனை. நான் குளிச்சு வந்ததுக்கு அப்புறம் இதை ஒரு பாட்டாவே பாடிட்டு ஃபுல் எனர்ஜியா பயன்படுத்திட்டே இருக்கேன். இதை நீங்க பயன்படுத்த முயற்சி செய்யலாம் நன்றாக இருந்தால். இது உங்களுக்கே தெரியாம நிஜமாகவே உங்க நாடி நரம்பு எல்லாத்தையுமே ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு வசனம் தான். நாள்தோறும் எல்லா விதத்திலும் முன்னேறி வருகின்றேன் நானே. இது எமீர் குமில் அப்படிங்கிற ஒரு ஆங்கிலத்தில் கொடுத்திருந்தாரு. நான் தமிழாக்கம் பண்ணி நிறைய பேருக்கு கொடுத்தேன். இந்த வார்த்தையை நீங்க திரும்ப உங்களுக்குள்ள சொல்ல உங்களையே அறியாமல் உங்களுக்கு புது புத்துணர்வும் புது சக்தியும் கிடைக்கும். செய்யக்கூடிய வேலையில எனர்ஜி ஆட்டோமேட்டிக்கா வரும். சோ நாள்தோறும் எல்லா விதத்திலும் முன்னேறி வருகின்றேன் நானே. எல்லா விதத்திலும் குடும்ப ரீதியாக, தொழில் ரீதியாக, நட்பு ரீதியாக, சமுதாய ரீதியாக, ஆன்மீக ரீதியாக, இந்த 5 விதமான ரீதியாக யார் வளர்கிறானோ அவன் ஒரு பெரிய வெற்றியாளனா வருவான். அவங்க பயன்படுத்த வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த விஷயம். எல்லாரும் சேர்ந்து ஒரு டைம் சொல்லலாம், பவர்ஃபுல்லா சொல்லலாங்களா? ரெடியா? நாள்தோறும் எல்லா விதத்திலும் முன்னேறி வருகின்றேன் நானே. நாள்தோறும் எல்லா விதத்திலும் முன்னேறி வருகின்றேன் நானே. இத நிஜமாகவே ஒரு கண்ணாடியை பார்த்தோ தொடர்ந்து கண்ணை சிமிட்டாம சொல்லி பாருங்க. ப்ராப்பரா பயன்படுத்துறீங்களா? சிம்பிளா சொல்றேன், 100 நாட்கள்ல இதே நிறுவனத்துல உங்களுக்கு அடுத்த பதவியும் கூட கிடைக்கிற வாய்ப்பு கிடைக்கும். இது ஒரு மந்திரம். மந்திரம்னா ஓம் ஸ்ரீம் போடணுன்ற அவசியமே இல்லை. இதுவே பெரிய மந்திரம். இது தன்னம்பிக்கை மந்திரம். இது பெரிய மாற்றத்தை எனக்கு கொடுத்த மந்திரம். சரிங்களா? என்னோட 10 வருஷமா டைரியில எழுதியிருப்பேன். அப்ப காமெடியா தான் இருந்துச்சு எழுதும்போது. ஏன்னா அப்ப வந்து 2000 5000 சம்பளத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தோம். ஆனா இப்ப அது உண்மையா இருக்கும் போது அது உண்மையாவே மனசை மாத்துச்சு. சோ இத நீங்க வாய்ப்பு கிடைக்கும் போதுல உங்களுக்கு பண்ணீங்கன்னா உங்க மனப்பான்மையே இந்த மந்திரம் மாத்தி தரும். ஓகேங்களா? வேற ஏதாவது கடைசி ஒரு கேள்வி கேட்கலாம். சொல்லுங்க. ஓகே, மாற்றமே நிலையானதுங்கிறீங்களா? மாற்றமே நிலையற்றதுன்னு சொல்ல வரீங்களா? ஓகே, அதை பத்தி கேக்குறீங்க. ஓகே, நிஜமா